பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யக்கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 2 பேரிடமிருந்து 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்து செல்வதாகவும் அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்யக்கோரி திருநெல்வேலியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் தேர்தல் ஆணையம் தரப்பில் நயினார் நாகேந்திரன் மீது குற்ற வழக்கு பதியப்பட்டு உள்ளது எனவும் மேலும் வருமான வரித்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நீதிபதிகள் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கில் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.